நீங்க எப்பவுமே ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் தான் போடுவீங்களா? யா. அப்படி அந்த ஒயிட் ஷர்ட்ல என்னதான் இருக்கு? வெரைட்டிஸ் பேபி. ஒயிட்ல வெரைட்டியா? ஆமா. ஆபீஸ் யூஸ்க்கு ராம்ராஜ் எவர்வின் விங்கிள் ஃப்ரீ ஒயிட் ஷர்ட், எமர்ஜென்சி மீட்டிங்க்கு நான் அயன் நானோ ஒயிட் ஷர்ட், ஃபன் பண்ண ஃப்ளெக்ஸி காட்டன், கூலா காட்டன் லெனன். இப்படி ஒயிட்ல என்னென்ன வெரைட்டிஸ் ராம்ராஜ்ல இருக்கோ அதெல்லாமே என்கிட்டயும் இருக்கு. ஒயிட்ல வெரைட்டி அதுதான் ராம்ராஜ் ஸ்பெஷாலிட்டி. சார் கிட்ட இல்லாத இன்னொரு ஸ்பெஷல் வெரைட்டி ராம்ராஜ் லக்ஸா ஒயிட் ஷர்ட். ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் ₹995 only. அதோ அந்த மலையில் இருக்கின்றான், இதோ எந்தன் எதிரில் சிரிக்கின்றான், அதோ அங்கே மழையாய் வருகின்றான், இதோ என் மனதில் தெரிகின்றான். அதோ அந்த மலையில் இருக்கின்றான், இதோ எந்தன் எதிரில் சிரிக்கின்றான், அதோ அங்கே மழையாய் வருகின்றான், இதோ என் மனதில் தெரிகின்றான். சிவோகம் 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 சிவோகம். கவலைகளை கழுத்தில் சூடிக்கொண்டான், கவிதைகளை தலையில் சூடிக்கொண்டான், கவலைகளை தீபம் ஆக்கிக் கொண்டான், திசையெங்கும் அவனே விரிந்து நின்றான், தேடும் போதெங்கோ ஒளிந்து கொண்டான், வாடும் போதெங்கும் அவனானான், நடக்கையில் தொடரும் நிழலானான், நின்ற போதவனே நானானான். சிவோகம் 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 சிவோகம். இன்பமும் துன்பமும் இனி இல்லை, இரவு பகல் உறவும் பகையும் இல்லை, என் மனம் வாழ்வது சிவன் எல்லை, அவனன்றி வேறேதோ எனக்கில்லை. நதியிலே நகரும் மலர் போலே, காற்றிலே தவழும் முகில் போலே, விதியின்றி வினையின் நிழலின்றி வீதியில் அவன் நிழலாய் விழுந்தேன். சிவோகம் 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 சிவோகம். காடுகள், மலைகள் என சராசரி மனிதர்களால் எளிதில் செல்ல முடியாத இடங்களில் தனது ஐம்புலன்களையும் அடக்கி இறைவனை அடைய 18 சித்தர்கள் உள்ளிட்ட பல சித்தர்கள் கடுந்தவம் புரிந்து ஆத்ம ஞானம் அடைந்ததை ஆன்மீக பெருமக்கள் அறிவோம். ஆனால் பல அரும்பெரும் சித்தாடல்களை செய்து மனிதர்களோடு மனிதர்களாய் வாழ்ந்து இன்று ஜோதி வடிவமாக அருவமாக இருந்து தன்னை சிந்திப்போருக்கு அருளாசி வழங்கி ஆசிர்வதித்து வருகிறார்கள் பல சித்தர் பெருமக்கள். அப்படி வாழும் இறை பெருமக்களான சித்தர் பெருமக்களின் ஜீவ சமாதிகளை நமது சித்தர் ஒளி டிவி நேயர்களுக்கு அறிமுகம் செய்து அவர்களின் இதயத்தில் ஞான ஒளி ஏற்படுத்த இதோ சித்தர் ஞான உலா. ரோட்டுசாமி என்கிற சிவராமகிருஷ்ணசாமி கும்பகோணம் மயிலாடுதுறை பிரதான சாலையில் மாதிரி மங்கலத்தில் உள்ள மடத்து தெருவில் இந்த ரோட்டுசாமியாரின் சமாதி அமைந்துள்ளது. இந்த சமாதிக்கு உள்ளூரிலிருந்தும் வெளியூர்களில் இருந்தும் பல பக்தர்கள் தினசரி இங்கு வந்து செல்கின்றனர். என்ன புண்ணியம் செய்தனை மனமே, உயிருக்கு தான் நம்ம ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தா தான் சித்தர்கள்ட்டே வர முடியும். ரோட்டு சாமிகள் உங்களுக்கு ரோட்டை காமிக்கிறாரு. ரோடுன்னு என்ன, நீ என்ன பாதையில் போகணுங்கிறத காமிக்கிறவர் தான். எல்லாம் ரோட்டில் தெரிஞ்சிட்டு இருந்தார், அதனால் ரோட்டு சாமி இல்லை.
உனக்கு ரூட்டையும் ரோட்டையும் காமிக்கிறார். எந்த ரூட்டில் போகணும், எந்த ரோட்டில் போகணும்னு காண்பிக்க வந்தவர்கள் தான். நீங்கள் ஒன்று பாருங்கள், எவ்வளவு வளமான சிந்தனைகள் இந்த மண்ணிலேருந்து தோன்றியிருக்கு. அதுவும் இந்த தமிழ் மண்ணுக்கு சிறப்பு என்னன்னு கேட்டால், இவர்கள் தான் இந்த வாழ்வியலையும் உலகியலையும் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். உன்னுடைய வினை இன்னோடு தீர்ந்துச்சின்னு நினச்சிக்கோ, அதுதான் முக்கியம். புரியுதா? இந்த மண்ணை மிதிச்சிட்டா அவ்வளவு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடம் இது. அந்த வைப்ரேஷனை அன்னைக்கு கசவனம்பட்டியில் அந்த பூசாரி இது வரைக்கும் யாரையும் அதிஷ்டானத்துக்குள்ளே விட்டதில்லை சாமி, புலவர் பாண்டியன் நீங்கள் மாத்திரம் வாங்கன்னு எங்கள் 2 பேரையும் கொண்டு வரார். போய் அந்த தலையை கொண்டு போய் அந்த சமாதியில் வச்சா ஒரு சுழலில் சுற்றுற மாதிரி அவ்வளவு வைப்ரேஷன் அதில் இருக்குது. அன்றைக்கி நான் அதை ஃபீல் பண்ணேன். அப்போ இவர்களெல்லாம் உள்ள சும்மா ஏதோ சமாதியில் இருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. அவ்வளவு வைப்ரேஷன் அவர்களுக்குள்ளே இருக்குது. எல்லாமே கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். உங்களை தாய் ஓட ஓட அந்த குழந்தைய இழுத்து பிடிச்சி வந்து மருந்து ஊத்துறா. எதுக்குன்னா நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான். இப்போ நம்முடைய சையத் சாதிக் அவர்கள் இந்த உலாவில் நீங்கள் பங்கெடுத்து, இப்போ உங்களுக்கு தெரியாது, இதுதான் ஆரம்பம். முடியும் பொழுது தெரியும் உங்களுடைய வைப்ரேஷன் எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஒவ்வொரு இடங்களையும் போகும்போது இந்த மண்ணிலேயே பிறந்து இதே மண்ணில் தான் பிறந்த ஜென்ம பூமி, இந்த மண்ணிலேயே தன்னுடைய ஒடுக்க ஸ்தலத்தையும் உருவாக்கி கொண்டவர் நம்முடைய மாதிரமங்கலம் சாமி. நிறைய படித்தார், ஆசிரியராகவும் சேர்ந்தார். அப்படியே மெல்ல மெல்ல திருவண்ணாமலை பக்கம் போனார். அங்கே ஆசிரியர் பணி கிடைச்சது. அவருக்கு கிடைக்கல, அவர் கூப்பிட்டார். அண்ணாமலையார் கூப்பிட்டு, நீ பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துறது போதும்பா, இந்த உலக மக்களுக்கு ஞானத்தை பாடம் நடத்த வேண்டிய உனக்கு கடமை நிறையா இருக்குது, நீ இங்கே வா அப்படின்னு சொல்லி 2 ஆண்டு காலம் திருவண்ணாமலையில் இருக்கின்ற போதுதான் அவருக்கு அந்த ஞானம் பெற்றது. அதன் பின்னர் பக்கத்தில் இருக்கக்கூடிய காரைக்கால் கும்பகோணம் சாலையில் கொல்லுமாங்குடிங்கிற கிராமம், மயிலாடுதுறையிலேருந்து போகலாம், அங்கே பல காலம் வாழ்ந்தார். அப்போ கோவணத்தோடு தான் சுற்றிட்டு இருப்பார். பார்ப்பவர்கள் அனைவரும் வணங்குவார்கள். கொஞ்சம் எவ்வளவு பெரிய கொடிய வியாதிகள் இருந்தாலும் சரிதான், அவருடைய கையால் அப்படி பார்த்துட்டு கொஞ்சம் விபூதி எடுத்து அப்படி கொடுத்து, போ சரியா போகும் போ. அவ எவ்வளவு பெரிய தீர்க்க முடியாத வியாதிகளாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய சர்வ வல்லமை. ஏன்னா பஞ்சபூதங்களும் அவர்களுக்கு அடக்கம். நம்முடைய அம்மா அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க சித்தர்கள் பெருமையை பற்றி, இறைவனால் செய்ய முடியாத காரியத்தை இந்த சித்தன் செய்வான் அப்படிம்பாங்க. கடவுளால் எனக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய யோகத்தை ஆண்டவன் கொடுக்கறதுக்கு மறுக்கிறான்னு வச்சுக்கோங்க, என்னுடைய குருநாதர் நினைச்சா அவன் மறுப்பதை இவர் எனக்கு வாங்கி தரலாம் முடியும். அந்த சக்தி தான் ஆச்சாரியனுக்கு குருபீடத்துக்கு உள்ளது. அனந்த கோடி சித்துக்களை செய்தவர். அங்கே நடந்து வந்துக்கிட்டே இருப்பார். வழி நடுக மக்கள்லாம் இருப்பாங்க. ஆடுதுறை வழியாக வந்து இங்கே வருவார், இங்கே நடந்தே வருவார். ஆற்றுல குறுக்க மணல், கோடை காலத்தில் சித்திரை மாதம் வெயிலில் ஆற்றுல நடந்து வருவார். கொதிக்கும் அந்த மணல், அப்படியே உருண்டு அப்படியே படுத்து கிடப்பார். தார் ரோடு உருகி ஓடும். ஆடுதுறை பகுதியில் தார் ரோடு, அந்த மெயின் ரோடு உருகி அந்த தார்லாம் அப்படியே கொப்பளமாக கொதிக்கும். அதில் வந்து உட்காந்துருப்பார். அவருக்கு எதுவுமே தெரியாது. அவருடைய நிலை பிரம்ம நிலை, பிரபஞ்ச மகாசக்தின்னு அம்மா சொல்லுவாங்கல்ல, அந்த நிலைக்கு போனவர். ஒரு முறை இந்த பக்கம் ஒரு பஸ்ஸு போச்சு. அப்படி நிறுத்தி இருக்கிறார், நிற்கல. கொஞ்சம் தூரம் போச்சு, வண்டி எல்லா டயருமே பஞ்சர் ஆயிடுச்சு. எப்படிரா ஒரே நேரத்தில் முன்னாலையும் பஞ்சர் பின்னாலையும் பஞ்சர் எப்படிரா ஆச்சுன்னு அவனுக்கு தெரியல. ஒரு ஆள், கிராமத்து ஆள் மட்டும் கண்டுபிடிச்சி அந்த சாமி நிறுத்த சொன்னாரா? ஆமாம், யாரோ பைத்தியக்கார சாமி நிறுத்த சொன்னார், நான் வந்துட்டேன். அவர் தான் ஐயா, அவர் எவ்வளோ பெரிய மகான்னு உனக்கு தெரியாது. திரும்ப அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்டுக்கன்னா அந்த டிரைவரும் கண்டக்டரும் வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து சாமிகள்கிட்ட, ஐயா
மன்னிச்சிங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியாமல் போயிட்டோம், ஆனால் வண்டி ஏட்ரா போகும் அப்படின்னாராம். போய் பார்த்தா பஞ்சரான டயர் ஃபுல் காற்று. அவருடைய சித்து விளையாட்டு அரை குறை கிடையாது. தன்னுடைய சீடனை செக்கிங் பண்ணுவார். அவருக்கு உதவிக்காகத்தான் ஏதோ எதிரில் அடக்கமாயிருக்கிறார்ல திருப்பாம்பரம் கணபதியா பிள்ளை, சுவாமிகளுடைய சிஷ்யர். அவரும் அவருடைய மனைவியும் சுவாமிகள் இந்த இடத்துல ஜீவசமாதி ஆகிற காலம் வரைக்கும் அவரோடையே இருந்தவங்க. மிகப்பெரிய மகானுடைய சன்னிதானத்தில் இன்றைய தினம் வந்திருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய அம்மா அவர்கள். எனக்கு வந்து 2 பேர் அக்கா, எல்டர் சிஸ்டர். அவங்க இது பிறந்ததுக்கப்புறம் இப்போ எனக்கு இது ஆம்பளை பிள்ளை வேணும்னு அம்மா ரொம்ப நாளாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இங்கே வந்து வேண்டிக்கிட்டதால தான் நான் பிறந்தேன். அதனால தான் சாமியோட பேர் சிவராம சாமி, என் பேர் சிவா. சாமிக்கிட்ட வேண்டி பிறந்ததால் எனக்கும் அதே பேர் வச்சுட்டாங்க. அப்போது 7ஆவதுலேருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் இங்கே தான் விவசாயம் பண்ணேன். இப்போ வந்து கரண்டாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உரிக்கட்டி சாமி கும்பகோணம் மயிலாடுதுறை பிரதான சாலையில் உள்ள சேத்திரபாலபுரம் என்ற இடத்தில் சாலையின் தென்புறத்தில் இந்த உரிக்கட்டி சாமியாரின் சமாதி அமைந்துள்ளது. இங்கே பக்தர்கள் கூட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பதே இந்த சமாதியின் சிறப்பு. உரி இதை வந்து பழைய கால கிராமத்தில் இப்போ தான் அந்த உரின்னாவே என்னன்னு தெரியாது. உரி கட்டியிருக்கும். அதில் 6 பானை இருக்கும். 6 பானை இருக்கும் உரியில். கீழே இருக்க பானை பெருசு, அடுத்து சிரிச்சு, அடுத்து கடைசியில் இருக்கும். அந்த 6 பானையும் வந்து 6 ஆதாரம் தத்துவமாக சொல்கிறது. அந்த உரியை கட்டுறதுங்கிறது நம்முடைய மூலாதாரம், சுவாதிஷ்டாரம், மணிபூரம், அநாகதம், விசுத்தின்னு சொல்கிறது தான் சாமி சிம்பாலிக்காக உரிக்கட்டின்னு சொல்லி பேர். இந்த 6ல் தான் எல்லா விஷயமும் இருக்குதுன்னு சொல்லி சாமி சொல்லியிருக்காங்க. உலகியலில் அதுக்கு வேறு விளக்கங்களை சொல்லி கடைசியில் இருக்க இந்த ஆக்ஞா சக்கரம் புருவ நடு அதுக்கு வந்துட்டால் ஞானத்தை பெறலாம் என்பது தான் சாமி சொன்னாங்க. நாங்களாம் இந்த ரூட்டில் எத்தனையோ வாட்டி போயிருக்கோம். ஆனால் அம்மாவால் தான் இங்கே வரத்துக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுவே பெரிய, ஏன்னா எத்தனையோ வாட்டி போயிருக்கோம், இங்கே மயிலாடுதுறையில் எத்தனையோ முறை போயிருக்கோம். ஆனால் இந்த வாய்ப்பு இது மாதிரிலாம் நமக்கெல்லாம் கிடச்சிது. ஒரு அம்மா சொன்ன மாதிரி தான், யார் யாருக்கெல்லாம் இந்த கொடுப்பனை இருந்தால் தான் அந்த சித்தர் சமாதிகளை வந்து தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இமயமலை பகுதியிலிருந்து சிவபெருமானுடைய அருளால் எல்லா சக்திகளையும் பெற்று தென்னாட்டிற்கு அவனால் அனுப்பப்பட்டு இந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்தவர் தான் நம்முடைய உரிக்கட்டி சுவாமிகள். அவர் எந்த ஊரில் பிறந்தார், எங்கு வளர்ந்தார், எங்கு வாழ்ந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. இந்த மண்ணில் அமர வேண்டும் என்பது சிவபெருமானுடைய ஆணை. இவரை கண்டுபிடித்தவர்கள் இந்த கிராமத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்தாலும் ஒரு ஞானிகளுக்குத்தான் பாம்பின் கால் பாம்பெரியும் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த மண்ணில் பிறந்தவர் இந்த கிராமத்தினுடைய மிகப்பெரிய மிராஸ்தார். இந்த கிராமம் மட்டுமல்ல, பல கிராமங்களுக்கு அவர்தான் நாட்டாண்மைக்காரராகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி படைத்தராக இருந்தவர் அமரர் கோவிந்தசாமி படையாட்சியார் அவர்கள். அவர் காவிரி ஆற்றுக்கு நீராடுவதற்கு செல்கின்ற போது ஏதோ சப்தம் கேட்டிருக்கிறது. பார்த்தால் ஒரு முள் புதர், நாணலும் கடுமையான முட்கள் இருந்த புதர். அதில் லேசாக சப்தம் கேட்ட உடனே கோவிந்தசாமி படையாட்சியார் ஏதோ சப்தம் கேட்கிறது என்று பார்க்கின்ற போது அங்கு நம்முடைய மகான் உரிக்கட்டி சுவாமிகள் இந்த மோன நிலையில் தவநிலையில் லயிச்சிருக்கிறார். அந்த கோவிந்தசாமி படையாட்சியார் வந்ததும் தெரியல. அவர் தியானத்தில் பிரம்மத்தை நினச்சிக்கிட்டு தவம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் சுவாமிகளை எழுப்பி, நீங்கள் இங்கே படுக்க வேணாம், நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு அவர் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு தான் கோவிந்தசாமி படையாட்சியார் சுவாமிகளை கொண்டு வந்து சேர்த்தார். அவருடைய பெருமை இருக்க 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 பல கிராமத்தில்
யாரும் கொண்டு வந்து கொடுத்தால் சாப்பிட மாட்டார். அவர் இந்த சுற்றியில் இருக்கக்கூடிய ஒரு 20-30 கிராமத்துக்கு போவார், நடந்து தான் போவார். அவர் எந்த வீட்டில் பிட்சை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த வீட்டில் போய் நிற்பார். உடனே அங்கிருந்து சாப்பாடு வரும். ஏதாவது கிராமத்துக்கு போயிட்டார்னா எல்லா குடும்பத்துலேயும் சாப்பாடு தனியாக சமைச்சு திண்ணையில் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. சாமி நம்ம வீட்டுக்கு வந்துட்டார்னா இது இப்படி எந்த வீட்டுக்கு விரும்புகிறாரோ அங்கே சாப்பாடு, அங்கே சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத கொண்டு வந்து இங்கே கோவிலில் ஒரு உரியை கட்டியிருப்பார். உரி கிருஷ்ண பரமாத்மா வெண்ணெய் திருநதுக்கு உரியில் இருந்ததில்ல, அது மாதிரி உரியில் அந்த மிச்சம் இருந்த சாப்பாடை போட்டு வச்சிருவார். ஒரு 10 நாள் கழித்து யாராவது ஒருவர் வருவார். சாமி ஏதாவது பசிச்சிருக்கு, சாப்பாடு இருக்குதான்னு கேட்க வருவார். உடனே சாமியே அந்த சாப்பாடை எடுத்து கொடுப்பார். அந்த உரியில் இருக்கக்கூடிய அந்த மண் பானையை எடுத்து பார்க்கும்போது அப்போ சமைத்த சாதம் எப்படி ஆவியோடு இருக்குமோ அது மாதிரி இருக்கும். இந்த எல்லா உணவுகளையும் உரியிலே மாட்டி தொங்க விட்டதால் அவருக்கு பேர் உரிக்கட்டி சுவாமிகள்ங்கிற பெயர் வந்துச்சு. இதில் இன்னொரு பெரிய அதிசயம், தான் யார் என்பது இந்த தீர்த்தம் இருக்குதே, இந்த ஊருக்கு பேர் க்ஷேத்திரபாலபுரம். க்ஷேத்திரபாலர்னா பைரவர். பைரவருடைய இடம் எதுனா காசி. அங்கே இது காசிக்கு நிகரான ஸ்தலம்பர் சுவாமி. இந்த திருக்குளத்தில் ஸ்நானம் பண்ணுவார். அவர் எப்போ குளத்துக்கு போய் ஸ்நானம் பண்ணுவாரோன்னு கிராமத்துக்காரங்க அத்தனை பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு போய் ஸ்நானம் பண்ணுவார். பல மணி நேரம் வெளியில் வரமாட்டார். அந்த நேரம் காசியில் அவர் தரிசனம். மணிகர்ணிகா தீர்த்தத்தில் சுவாமிகள் அங்கே விஸ்வநாதரை தரிசனம் பண்ணி உடனே திரும்பி வந்துடுவார். அவர் திரும்பி அவருடைய கரையில் எழுந்த உடனே அந்த குளம் முழுவதுமே வாசனைகள், அப்படி கமகமன்னு அந்த குளம் முழுவதுமே வாசனையாக இருக்கும். அந்த ஒவ்வொரு சொட்டு தண்ணீருமே அப்படி கமகமன்னு வாசனை தரும். அப்படிப்பட்ட ஒரு அருளாளர் இந்த பகுதியில் ஒரு 20-30 கிராமத்துக்கு காவல் தெய்வமாகவே வாழ்ந்தவர், இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர். வாழ்ந்தவர்னா அதோடு முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. சித்தர்களுடைய ஜீவன், நாம் இறந்தோம்னா சமாதி, சித்தர்கள் இறப்புங்கிறது ஜீவ சமாதி. ஏன்னா ஜீவன் உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்கிறார். என்றைக்கு இவரை நாம் இந்த இடத்துல பரிபூரணமாக குகை செவித்து அடக்கம் பண்ணோமோ அன்றைக்கு இருந்த அதே ரூபத்தில் இந்த நிமிடம் வரை அருளாசி செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் பல 100 ஆண்டுகள் அவருடைய நிலை இருக்கும். இதையெல்லாம் சிங்கப்பூர், மலேசியா, பல நாடுகள், ஏன்னா இந்த குரு பூஜைக்கு நான் பல வருஷங்கள் வந்து பேசியிருக்கிறேன். இந்த சிங்கப்பூர், மலேசியா நாடுகள்லேருந்துலாம் அங்கே வந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் இவர் பெரிய பாக்கியம். அந்த கோவிந்த சுவாமி படையாட்சியருடைய பேரப்புள்ள தான் நம்முடைய கண்ணன் அவர்கள். அவர் இந்த நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்கிறார். அதை விடாமல் குரு பூஜை அடக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரவுண்டில் பல்லாயிரக்கணக்கில் அன்னதானம் நடக்கும். இதையும் கண்ணன் அவர்கள் தான் நிர்வாகம் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து செய்யணும். இங்கே அத்தனை பேருக்கும் உரிக்கட்டி சுவாமிகளுடைய பரிபூர்ணமான அருளாசி கிடைக்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் பிரார்த்தித்து அவரை பற்றி சில விஷயங்கள் சொல்வதற்கு வாய்ப்பை தந்த அம்மா அவர்களுக்கு திருப்பாதங்களுக்கு நன்றியை தெரிவித்து அமைக்கின்றேன். ஒரே இடத்துல 61 சித்தர்களை தரிசன பாக்கியம் உங்களுக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்கு. 61 பேரை நீங்கள் தரிசிக்கிறீங்க. அவ்வளோ பேருடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். சித்தர்கள் எப்பொழுதுமே விரும்பக்கூடியது எது கேட்டால் பஞ்சபூதங்களை அவர்கள் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல். அதில் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சது மண் தத்துவம். தன்னை மண்ணோடு மண்ணாக கரைத்து கொள்வதில் அவங்களுக்கு ரொம்ப விருப்பம். எப்போ வேணுமோ அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவேன் டிஸ்இன்டகிரேஷன் அண்ட் இன்டகிரேஷன். அப்படியே அதோட கரைத்து கொள்வது, தேவை ஏற்படும் பொழுது அதை ஒன்றாக்கி உடலாக வருவது, அது அவர்களுக்கு கைவந்த கலை. சிலது காற்றிலே கரைத்து கொள்வது, வெற்றிடத்திலே கரைத்து கொள்வது, அப்படிங்கலாம் சித்தர்கள் பல முறைகள் வச்சுருக்கிறாங்க. இப்போ நமக்கு இருக்கிற உடம்பு ஸ்தூல சரீரம்னு பேர், கிராஸ் பாடி. இந்த உடம்பு இருக்குது, இதில் 96 தத்துவம் இயங்குது அப்படின்னு சொல்கிறேன். இதில் கொஞ்சம் குறைஞ்சிரும். சூக்கும சரீரம்னு பேர் அந்த உடம்பு. எப்படி தெரியும்னு கேட்டால், படுத்து கொஞ்ச நேரத்தில் கண் அசந்ததுக்கப்புறம் கிராஸ் பாடி, இந்த பரு உடல் பேசாமல் இருக்கும். சூக்கும உடல் இருக்கே எங்கெங்கேயோ போகும். நீங்கள் காசிக்கு போகணும்னு பகலில் பேசியிருப்பீங்க, இரவு 11 மணிக்கு மேலே காரண சரீரம் காசிக்கு போயிட்டு வந்துடும். யாரே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடும். அதுக்கு இந்த சூக்கும சரீரத்துக்குள்ளே காரண சரீரம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ இதெல்லாம் இன்னும் அறிவியல் கண்டுபிடிக்கிறது என்ன காலமாகும். அதை இந்த சித்தர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி எப்படி எப்படி இருந்து அருள் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கண்ணுக்கு தெரியறதில்ல. யாரோ ஒருத்தனுக்கு, அதாவது ஞான கண்ணோடு பார்க்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் காட்சி கொடுக்கறது வழக்கம். அதனால் இந்த ஒரு பெரிய சைவ மரபில் சிவ மரபில் வந்தவர்கள் அவர்களுடைய காட்சி நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அத்தனை பேரும் நாம் பெரும் புண்ணியம் செய்தவர்கள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க எப்பவுமே ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் தான் போடுவீங்களா? யா, அப்படி அந்த ஒயிட் ஷர்ட்ல என்னதான் இருக்கு? வெரைட்டிஸ் பேபி. ஒயிட்ல வெரைட்டியா? ஆமா, ஆபீஸ் யூஸ்க்கு ராம்ராஜ் எவர்வின் விங்கிள் ஃப்ரீ ஒயிட் ஷர்ட், எமர்ஜென்சி மீட்டிங்க்கு நான் அயன் நானோ ஒயிட் ஷர்ட், ஃபன் பண்ண ஃப்ளெக்ஸி காட்டன், கூலா காட்டன் லெனன். இப்படி ஒயிட்ல என்னென்ன வெரைட்டிஸ் ராம்ராஜ்ல இருக்கோ அதெல்லாமே என்கிட்டயும் இருக்கு. ஒயிட்ல வெரைட்டி அதுதான் ராம்ராஜ் ஸ்பெஷாலிட்டி. சார் கிட்ட இல்லாத இன்னொரு ஸ்பெஷல் வெரைட்டி, ராம்ராஜ் லக்ஸா ஒயிட் ஷர்ட். ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ், ₹9.99.